சூப்பர் மீட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் தான். வெஹிக்கிள் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. 4000 தான் ஓடி இருக்கா? நல்லா இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? அது கிலோமீட்டர்ஸ் ஒரு 18,000 18,000 கிட்ட ஓடி இருக்கா? 200 கிட்ட இருக்கு. எல்லா ரேஞ்சும் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் தேவையான BMW GS 310R 10,000 தான் ஓடி இருக்கு. ஆமா. ஆக்சசரிஸே மோர் தென் 8 lakhs மேல லோட் பண்ணிருக்காங்க. 8 லட்சத்துக்கு அக்சசரியா இருக்கா? டேங்க்ல வச்சிருக்கீங்க. அது வந்து ரேஸ் ட்ராக் யூஸ் பண்ற ஃபியூல் டைரக்ட் அந்த இன்ஜெக்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் வ்ளாக் ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேதாப்பேட்டில் இருக்க செல்வி மோட்டர்ஸ்க்கு வந்திருப்போம். லாஸ்ட் டைம் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்க. அண்ட் இப்போ புது கலெக்ஷன்ஸ் கூப்பிட்ருக்காங்க. இங்கே நிறைய வண்டி வந்து சிங்கிள் ஓனர் தான். அண்ட் தென் இங்கே ரேட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். ஷோரூமோட கம்பேர் பண்ணும்போது கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக ரன் 800 கிலோமீட்டர் தான் ஓடின வண்டிங்கெல்லாம் கூட இருக்கான். அது என்ன எதுனா பார்க்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோட ப்ரொமோ கோடு பார்த்தீங்கன்னா BTS 235. ஐ ரிப்பீட் த நம்பர், BTS 235. உங்கள் வண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணலாம். உங்கள் ஊருக்கும் நாங்கள் வாங்கணும், உங்கள் ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எங்களோட நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வீடியோ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பிடிஏ டிஸ்கவர் வ்ளாக்லேருந்து வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். புது சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொக்கேஷன், நம்ம டைமிங், நம்ம எல்லாம் ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுவோம். நம்ம பைக் லொக்கேஷன் வந்து சைதாப்பேட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. செல்வி மோடா சைதாப்பேட்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் வரும். நம்ம செல்வி மோடாஸில் ஸ்போர்ட்ஸ் பைக்லேருந்து சூப்பர் பைக் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் மார்க்கெட்லேயே குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் நம்ம செல்வி மோடாஸில் ஏகப்பட்ட பைக் கலெக்ஷன் இருக்கும். KTM கலெக்ஷன் இருக்கும், ராயல் என்ஃபீல்டு ஒரு ஹியூஜ் கலெக்ஷன் இருக்கும், R15, MT-15, NS 200 ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பைக்ஸ் முதல் வந்து நம்ம செல்வி மோடாஸில் குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா டேரக்டாக நம்ம ஷாப்பை வச்சுருக்காங்க. சரி, டைமிங் என்ன? மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் வந்து ஒரு 9 o'clock இருக்குது. சண்டேஸில் 5 o'clock வரைக்கும் நாங்கள் 5 o'clock வரல இருக்கு. 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி. இப்போ கலெக்ஷன் பார்க்க போகலாமா? முதல்ல எந்த வண்டி பார்க்க போகிறோம் ப்ரோ? முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நம்மளோட ஃபேவரட் பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ZX 6R இருக்குது. ஓகே. Hayabusa இருக்குது நம்மகிட்ட. ஓகே. 900 இருக்குது. ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா Triumph இருக்குது, Z250. ப்ரீமியம் செக்டார் சொல்கிறீங்க வரிசையா. என்ன பட்ஜெட்லேருந்து ஆரம்பிக்கணும் நம்மகிட்ட? நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் மீட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மாடல் சூப்பர் மீட்டர் 650. இது பார்த்தீங்கன்னா 2025 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் தான். வெஹிக்கிள் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. 4000 ஓடி இருக்கா? 4000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஓகே. பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ்ல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா Triumph 4T400 இருக்கு. அப்புறம் 250 இருக்கு, 650 இருக்கு, BMW 310 இருக்கு. என்ன பட்ஜெட்ல வரும் இதெல்லாம்? இது பார்த்தீங்கன்னா
2,35,000 கோட் பண்ணியிருக்காங்க. 230 2,35,000. 35 இது 1,95,000. 195. எந்த இயர் மாடல் இது? 2019 மாடல் BS 4 இன்ச். BS 4 இன்ச். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அது? கிலோமீட்டர்ஸ் 18,000 கிட்ட ஓடி. 18,000 கிட்ட ஓடி இருக்கா? ஓகே, 18,000 கிட்ட ஓடி இருக்கு. கஸ்டமரும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரி சரி. நம்ம கிட்ட செல்வியில் எவ்வளோ வண்டி அட் அ டைம் இருக்கும்? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷாப் கலெக்ஷன் மட்டும் ஒரு 130 200 வெஹிக்கிள்ஸ் கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட 200 கிட்ட இருக்கு. வெஹிக்கிள்ஸ் கிட்ட எல்லா ரேஞ்சும் இருக்கு, மிட் ரேஞ்சும் இருக்கு. இருக்கு. நம்ம கிட்ட ஹை ஸ்பீடும் இருக்கு, நார்மல் ஸ்கூட்டர் டைப்ஸ் வந்து இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. அதே மாதிரி லேடிஸ் யூஸ் பண்றது இப்போ ஸ்கூட்டர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணிட்டு கொண்டு வரீங்க. ஓகே. ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் அதிகம் வந்து இல்லையா? ஆமா, யங்ஸ்டர்ஸ் தான் தேவையான ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் இருக்கா, நிறைய வண்டியும் வச்சிருக்கீங்க. கரெக்டா? ஆமா. சரி, இந்த BMW இந்த இயர் மாடல் வந்து 2023 மாடலு. ஸோ இது இன்னும் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணல, இது பொறுமையாக கொஞ்சம் போடுவோம். வண்டி ஒரு எக்ஸ்போர்ட் மாடலு. எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கும்? 13,000 கிட்ட ரன் ஆயிருக்கு. 13,000 கிட்ட ரன் ஆயிருக்கு. ஓகே. வண்டியோட கோட்டை மட்டும் இன்னும் வரல. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணும்போது அதுக்குள்ள போட்டு ரெடி ஆகிடும். ஓகே. அடுத்த வண்டி இதுவும் BMW கலெக்ஷன் தான் இல்லையா? BMW கலெக்ஷன். நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் நிறையவே இருக்கும். அதாவது கஸ்டமர் எத்தனை பேர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எத்தனை பேர் அவ்வளோ செலவு இருக்காது. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் செலக்டிவா தான் இருக்கும். பிரைஸ் அதுக்கேற்ற விலைக்கு அதுக்கேற்ற கண்டிஷன் தான், அதுக்கேற்ற மார்க்கெட் ஒரு பெஸ்ட் வேல்யூ தான் நமக்கு இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் தேவையான BMW GS 310R. 10,000 தான் ஓடி. ஆமா, 24 மாடல், அண்டர் வாரண்டி, ஆத்தரைஸ்லயே வந்துடும். விவேக்ல ஆல்மோஸ்ட் 3,90,000 வருது. நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் தான். 2,35,000 ரூபாய் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் மேல கம்மி. ஆமா, ஒரு நல்ல அமௌண்ட் சேவ் பண்ணலாம். இதெல்லாம் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ். அந்த BMW S1000 RR எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs கிட்ட சேவ் பண்ணலாம். ஆக்சசரிஸே மோர் தென் 8 lakhs மேல லோட் பண்ணிருக்காங்க. 8 லட்சத்துக்கு ஆக்சசரியா இருக்கா? ஆமா. என்னென்ன ஆக்சசரி இருக்கு சொல்லுங்க பாப்போம். எக்ஸாஸ்ட் போட்டுருக்காங்க, கார்பன் ஃபைபர்ல 2 சைடு கிட் போட்டுருக்காங்க, ஸ்லைடர்ஸ் போட்டுருக்காங்க. எக்ஸாஸ்ட் காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துரும். எங்க இருக்கு அது? கீழயா? அது இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். பண்ணி காட்டுங்க கொஞ்சம். 2 செட் ஆஃப் டயரும் உங்களுக்கு பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டுருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. வெஹிக்கிள்ல ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் லோட் ஆகுது. பின்னாடி சீட் கவர் இருக்கு, அவைலபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 85,000 வர்த்துள்ள சீட் கவர் போட்டுருக்காங்க. இந்த சீட் கவர் 85,000? இல்ல, அது ஸ்டாக் தான் இது. நம்ம கிட்ட இருக்கு, அது கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா, கிட்டத்தட்ட 80,000 வர்த்துள்ள சீட் கவர் போட்டிருக்காங்க. நீங்க அந்த டேங்க்ல வச்சிருக்கீங்களே, அது வந்து ரேஸ் ட்ராக் யூஸ் பண்ற ஃபியூல் டைரக்ட் அந்த இன்ஜெக்ட் பண்றது. ஓகே. இதுவே ஒரு 60 to 70 அரௌண்ட் வந்துரும். ரைட். அது இல்லாம நிறைய ஆக்சசரிஸ் லோட் ஆகுது. ஸ்டேஜ் 3 டியூன் பண்ணிருக்காங்க. ஓகே. சிங்கிள் ஹேண்ட் மெயின்டைன் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர்ஷிப் வெஹிக்கிள். சிங்கிள் ஹேண்ட் இது. ஆமா, நிறைய கார்பன் ஃபைபர்ல லோட் ஆகும். அலாய் வீல்ஸ்ல கார்பன் ஃபைபர்ல வரும். எக்ஸாஸ்ட் காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய். அதான் நிறைய உங்களுக்கு லோட் ஆகுது. மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பட்ஜெட் தான். இது வந்து TN ரெஜிஸ்டர் BMW S1000 RR. மார்க்கெட்ல வந்து வெளியூர்ல இருக்க வண்டி தான் இருக்கும். பின்னாடி வர டெயில் லேம்ப் வந்து அந்த LED வந்து M1000 RR வருது. அதெல்லாம் காஸ்ட்லி. இதெல்லாம் நம்ம வாங்க போனாதான் அது ரேட் அதிகமா தெரிய வரும், ரேட்டும் புரிய வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு இதுல ஆட் ஆனே வந்துருது. 8 lakhs கிட்ட ஆட் ஆனே இதுல இருக்கு. அது வந்து நீங்க ஆட் பண்ணி ரேட் சொல்லலையா? அது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்மியில தானே வரும். அவங்க வாங்கியிருப்பாங்க. வைசர் கிளாஸ், விண்ட்ஷீல்டு மாத்திருக்காங்க. விண்ட்ஷீல்ட் எல்லாமே ரேட் அதிகமா தான் வரும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 40 above தான் வரும் விண்ட்ஷீல்டு மட்டுமே. நீங்க கவாசகி Z250 நமக்கு Z900 விண்ட்ஷீல்டு வாங்க போனாலே கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட வருது. BMW S1000 ஆப்வியஸ்லி உங்களுக்கு காஸ்ட்லியா தான் இருக்கும். அதுக்கேற்ற அளவு ஸ்பெக் இந்த வெஹிக்கிள் பயங்கரமா லோட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணி. சவுண்டு இவ்வளோ சவுண்டு இங்கே இருக்கும்போது ரோட்ல போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சவுண்டு தான் பயங்கர பலமா இருக்கு. இதெல்லாம் வண்டினா வண்டி தான், அதுதான் ரேட். அவ்வளோ ஒருத்தர் நியூ வெஹிக்கிள் கிட்டத்தட்ட 35 lakhs வரும். 35 ஆன் ரோட் பிரைஸ். நம்ம செல்வியில பெஸ்ட் பட்ஜெட் தான் 2799 கோட் பண்றாங்க. 28 குள்ள பெஸ்ட் பட்ஜெட் தான். கிட்டத்தட்ட ஒரு 15 lakhs கிட்ட நீங்க சேவ் பண்ணலாம். ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து வரும்போது ஒரு பெஸ்ட் பட்ஜெட்ல தான் இருக்கு. சூப்பர் பைக் வேணும்னா நம்ம அதுவும் TN ரெஜிஸ்டர், இது அதர் ஸ்டேட் வண்டியே நீங்க மார்க்கெட்ல வச்சுட்டு இருக்காங்க. TN வச்சிருக்கீங்க நீங்க? TN அவைலபிளா இருக்கு. ஓகே. அடுத்த வண்டி
அடுத்த வண்டி நிறைய இருக்கு மேடம் நம்ம கிட்ட. நீங்க தான் 200 வண்டி வச்சிருக்கீங்க, எந்தெந்த வண்டியை காட்டுறது எனக்கு இன்னும் தெரியல. நிறைய இருக்கு, குடோன்ல இருக்கு. சரி, புல்லட் சொல்லுங்க. இது Hunter 350 2023 மாடல் 1,50,000 பட்ஜெட் வருது. 150 தான் வருதா? ஆமா. அதுக்கப்புறம் ஜாவா 42 அவைலபிளா இருக்கு, கிரீன் கலர். 2025 மாடல். ஓகே. ஜஸ்ட் ஒரு 14,000 கிலோமீட்டர். 14,000 தான் ஓடி இருக்குது. ஆமா. ஓகே. அடுத்து ஒரு 1 lakh கிட்ட நீங்க சேவ் பண்ணலாம் நியூ வெஹிக்கிள் பதிலா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். வண்டி நம்ம கிட்ட வாங்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு 1,59,000 பட்ஜெட்ல டியூக் 200 அவைலபிளா இருக்கு. 23 மாடல் 6 pack LED வந்துரும். சரி. அதுக்கப்புறம் RS 200 அவைலபிளா இருக்கு. ஒரு 90 பட்ஜெட்ல RS 200 90 தானா? ஆமா. 2019 மாடல் BS4 இன்ஜின். ஒரு பெஸ்ட் பட்ஜெட்ல ஒரு 90,000 மட்டும் தான் வரும். ஓகே. ஒரு இனிஷியலா ஒரு 32 ஒரு 35 பே பண்ண சொல்லுங்க, பேலன்ஸ் சேவ் பண்ணி கொடுக்கலாம். பாக்கி EMI ல பண்ணிக்கலாம். ஆமா. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்